இப்போ 105 காஞ்சி. இது வந்து உமா அப்படின்னு சொல்லி அந்த ஹார்ஸ்க்கு போட்டோம் இல்லை, அதை அப்படியே போட வேண்டியது தான். ஆனால் வந்து அதை ரேடிக்கலாக சின்னதாக போடணும். உமா அப்படிங்கிறத சின்னதாக போட்டு அதுக்கு பக்கத்தில் இப்படி இப்படி வளைஞ்சா மாதிரி இப்படி ஒரு ஷார்ப்பாக ஒரு ஆர் மாதிரி போடணும். இப்படி போட்டால் இது ரயில்வே ஸ்டேஷன்னு அர்த்தம். இது இப்படி நேராக கோடு போட்டு இதில் 4 கோடு போடணும். இந்த 4வது கோட்டில் இப்படி வளைச்சி விடணும். நேராக ஒரு கோடு, இது ஒரு பக்கம்னா இந்த 3 கோடும் ஒரு பக்கம். இது ரொம்ப சின்னதாக அப்படியே ஒல்லியாக வெர்டிக்கலாக போடணும். போட்டு அது பக்கத்தில் இப்படி வளைச்சி லேசாக அப்படி வளைச்சி இப்படி ஷார்ப்பாக அதை போட்டு அப்படி போடணும். இது ரயில்வே ஸ்டேஷன்னு அர்த்தம். எக்கி. இதான் எக்கி. 1 2 3 4 5 6 7 8 9 1 10 11 12 13 14 எக்கி. இதுக்கு வந்து ஒரே ஒரு ப்ரொனன்சியேஷன் தான், ஒன்யோமி எக்கி. இது வந்து ஸ்டேஷன் அர்த்தம். ஸ்டேஷன் நார்மலாக ஸ்டேஷன்னாலே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் தான் எடுத்துக்கோம். எக்கி அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன். இதில் ஃபஸ்ட்டு இப்படி தனியாக போட்டுட்டோம்னா ஏக்கி ஸ்டேஷன். இப்போ ஸ்டேஷன்னா ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பார் இல்லையா, அதாவது அது கூட ஹெட்டு. இங்கே நம்ம சச்சோ அப்படின்னு போட்டோம், ஒரு கம்பெனியோட ஹெட்டு. அதே மாதிரி இந்த ஸ்டேஷனுக்கு ஹெட்டு. ஸ்டேஷனுக்கு ஹெட், அந்த நகாய், அந்த லாங் இல்லைன்னா ஹெட் அப்படிங்கிற அந்த காஞ்சி இருக்குது, அதை போடணும். இந்த காஞ்சியை போடணும். போட்டோம்னா இது வந்து ஸ்டேஷனோட ஹெட்டு. அப்போ ஸ்டேஷன் மாஸ்டர். எக்கிச்சோ அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டர். நார்மலாக இங்கே இன்னொரு இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற கடை அப்படின்லாம் சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. அது நம்ம இந்த ஜாப்பனீஸ் கார்ட்டூன்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற கடையில் வாங்கினேன் அப்படிம்பாங்க. ரொம்ப அடிக்கடி உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை. எக்கி மயே, இது வந்து முன் அப்படின்னு குறிக்கிறது காஞ்சி. மயே எக்கி மயே, எக்கி மயே அப்படின்னா இந்த அரவுண்ட் ஸ்டேஷன் இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு முன்னாடி அப்படின்னு எடுத்துக்கணும். அரவுண்ட் ஸ்டேஷன், இந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்தில், ஸ்டேஷனை சுற்றி ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரவுண்ட் ஸ்டேஷன். அடிக்கடி இந்த வார்த்தை வந்து எக்கி மயேன்னும் மிசே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற கடை அப்படின்னு அடிக்கடி உபயோகப்படுத்துவாங்க. அது நிறைய இடத்துல உபயோகப்படுத்துவாங்க. ஸோ இந்த எக்கி அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு ப்ரொனன்சியேஷன் தான் இதுக்கு. இது இப்படி தனியாக போட்டோம்னா எக்கி, இதுக்கு ஹெட்டுன்னு போட்டோம்னா எக்கிச்சோ. இது ஸ்டேஷனுக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 106 காஞ்சி. இது எப்படி போடணும் அப்படின்னா, இது ஒரே ஒரு கோடு, அதுக்கு மேலே இப்படி 2 ஈக்குவலாக இப்படி பிரிச்சுக்கணும். அப்படி 2 கோடாக தடுத்த மாதிரி வேர்ட்டிக்கல் லைன்ஸ் 2 போட்டுக்கணும். இந்த 2 எல்லைக்குள்ளார, இந்த 2 பவுண்ட்ரிஸ்க்குள்ளார கீழே இப்படி ஒன்றும் இப்படி ஒரு கோடு, அடுத்து டீ அப்படி போட்டு இது கொஞ்சம் மேல் நோக்கி இப்படி தூக்கி போடணும். இப்படி சொன்னால் இது பூன்னு அர்த்தம். ஹனா. ஒரு கோடு, இதில் 2 கோடு இப்படி வேர்ட்டிக்கல் லைன்ஸு, இப்படி ஜஸ்ட் இப்படி போட்ட ஒரு ரேடிக்கல், இங்கிலீஷ் லெட்டர் டி இப்படி மேலே தூக்குன மாதிரி போடணும். அவ்வளோதான். இது ஹனா. இப்படி போடும்போது இந்த 2 பவுண்ட்ரிக்குள்ளார அது கீழே உள்ளதும் வரணும். இது எல்லாமே வந்து சேர்த்து நீங்கள் எழுதும்போது ஒரு ஹிரகானா லெட்டருக்கு ஈக்குவலாக சின்னதாக எழுதி பழகணும். இதுக்கு பக்கத்தில் வந்து ஹனா அப்படின்னு போடும்போது இது பக்கத்தில் ஏதாவது ஒன்று, இப்போ ஹனாயா அப்படின்னா பூக்கடை,
இப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அதுக்கு பக்கத்தில் இந்த ஹிரகானா லெட்டருக்கு தகுந்த மாதிரி போடுறதுக்கு பழகிக்கணும். 1 2 3 4 5 6 7 7 ஸ்டெப் காஞ்சி. இதோடைய வன்யோமி கா, குன்யோமி ஹனா. ஹனா அப்படின்னா ஃப்ளவர்னு அர்த்தம், பூ. பூ ஹனானா ஃப்ளவர். இதோட வேர்ட்ஸ்லாம் பார்ப்போம். இதை தனியாக எப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னால் இது ஜஸ்ட்டு ஹனா தான். ஹனா ஹனா. ஹனா அப்படின்னா ஜஸ்ட்டு ஃப்ளவர் தான், பூ அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த ஹனாவை இப்படி போட்டுட்டு அது கூட அந்த பார்க்குறது இருக்கு இல்லையா காஞ்சி, டு சி, மிரு, அந்த மீ அந்த காஞ்சியை போட்டுட்டா இதை வந்து ஹ நா மீ அப்படின்னு படிக்கணும். ஆக்சுவலாக வந்து இது 2 காஞ்சி வந்துருச்சுன்னா ஒன்யோமி எடுத்துப்போம். இங்கே அப்படி கிடையாது. இதில் இந்த ஒரு சில இதிலலாம் நம்ம அப்படி எல்லாமே ஒரு ரூல் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹனா, இது வந்து மீ, ஹனாமி. ஹனாமி அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இது ஒரு பூவை பார்க்குறது. இது ஒரு செரிமனி மாதிரி. அங்கே செர்ரி பிளாசம் வியூவிங், செர்ரி பிளாசம் வியூவிங். இது என்ன செரிமனி மாதிரி அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சக்குரா மலர்கள் ரொம்ப ஃபேமஸ். சக்குரா பூ அது வந்து ஒரு சீசனில் பூக்கும்போது அது லேசாக மழை பட்டாலே கீழே விழுந்து எல்லாமே உதிர்ந்துடும். அதனால் அது பூத்துட்ருக்க அந்த வசந்த காலம், அந்த ஸ்ப்ரிங் சீசனில் மக்கள்லாம் கூட்டமாக போய் ஒரு அந்த 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 இடம், அந்த சக்குரா ட்ரீஸ் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் அங்கே நின்று அதெல்லாம் நல்லா பார்த்து ரசிப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து செர்ரி பிளாசம் வியூவிங். அந்த மரங்களுக்கு கீழே ஆளாளுக்கு போய் இடம் பிடிச்சிட்டு அங்கே வந்து உட்காந்து சாப்பாடெல்லாம் சாப்பிடுவாங்க, பேசுவாங்க. அப்புறம் சில ஆஃபீஸ் மீட்டிங்ஸ்லாம் கூட அந்த ஸ்ட்ரீக்கு கீழே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது ரிசர்வேஷன்லாம் கிடையாது. யார் முதல்ல போய் இடம் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு. அது மாதிரி நிறைய ஒரு பெரிய சோலை ஆட்டம், ஒரு பெரிய கார்டன் ஆட்டம் நிறைய அந்த சக்குரா ட்ரீஸாக வச்சுருப்பாங்க. அந்த நிறைய இடங்கள்ல இருக்கும். அது மாதிரி அந்த சீசன் வரும்போது இந்த ஹனாமி அப்படிங்கிறத யாரும் தவற விடுறதுக்கு அவ்வளோத்துக்கு விரும்ப மாட்டாங்க, எல்லாருமே போவாங்க. 3வது இந்த ஹனாவை போட்டு இது ஃபயரை குறிக்கிற காஞ்சி. இது ஃபயர் அப்படின்றத குறிக்கிறது. இது ஹனா பி. இது ஹனாமி, இது ஹனாபி. ஹனாபி இதுவும் ரொம்ப ஃபேமஸ் தான். ஃபயர் ஒர்க்ஸ். இது வந்து வான வேடிக்கை. ஹனாபி அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி தான். வான வேடிக்கை, அந்த வான வேடிக்கை நம்ம ஊர்லெலாம் ராக்கெட் விடுற மாதிரி அந்த ஊர்லெலாம் ராக்கெட்லாம் விட முடியாது, தீபாவளி ராக்கெட்லாம். ஃபயர் ஒர்க்ஸ் அந்த ராக்கெட்லாம் மேலே விட்டு அந்த வெடிக்கிறது அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் வாங்கி அதுக்காக தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்க. பொதுமக்கள்லாம் வெடிக்கக்கூடாது அப்படியெல்லாம். அங்கே அந்த மாதிரி வெடிக்கும்போது அதுக்கு நிறைய பாதுகாப்பு அம்சங்கள், அந்த ஃபயர் இன்ஜின் அதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கும் வந்து ஒரு பெரிய கூட்டமாக அந்த ஹனாபி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு பெரிய கூட்டமாக அங்கங்கே மாடிகள் எல்லாம் நிற்பாங்க. அந்த ஃபயர் ஒர்க் எங்கே நிகழ்த்துறாங்களோ அதை சுற்றி எல்லாம் மக்கள் நின்றுட்டு இருப்பாங்க. அது வந்து ஹனாபிங்கிறதும் கிட்டத்தட்ட எல்லோரும் பார்க்குறது தான். அந்த மாதிரி மேலே ராக்கெட் விட்டு வெடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன். 4வது இப்படி ஹனா அதை போட்டு, இது டஃப் காஞ்சி, இது நமக்கு கிடையாது, இருந்தாலும் நான் போடுறேன். இது வந்து N4க்கு தான் வரும். இது வந்து கடையை குறிக்கும். ஹ நா யா, இது யா. ஹனாயா அப்படின்னா பூக்கடை, ஃப்ளாரிஸ்ட், பூக்கடை. ஹனாயா அப்படின்னா பூக்கடை, ஃப்ளாரிஸ்ட். இந்த அவ்வளோ யூஸ் பண்ணலை. இது இந்த ஹனா தான் அதிகமாக யூஸ் பண்ணும். ஹனா தான் அந்த N5க்கு வரும். இதை பார்த்தீங்கனாலே ஹனா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஹனாமி, இது ஹனாபி. இது ஃபயர் ஒர்க்ஸ் மேலே அதாவது ராக்கெட் மாதிரி மேலே விட்டு வெடிக்கிறது தான் ஹனாபி. இது வந்து ஹனாமி, செரி பிளாசம் பார்க்குறது. இது ஹனாயா, பூக்கடை.